ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதோட இன்ட்ரோ கொடுத்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்துக்கே போயிடலாம். திருமலை தரிசனம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்லைன்ல தர்ஷன் டிக்கெட் புக் பண்றது அப்படின்றது 3 மாசத்துக்கு முன்னாடியே ஓபன் பண்ணிடுறாங்க. அப்படின்றனால சடனா எனக்கு ஒரு லீவ் கிடைச்சிருக்கு, இல்ல எங்களோட ஃபேமிலி திடீர்னு போயிட்டு வரலாம், ஸோ போகணும்னு தோணுது, இந்த மாதிரி நிறைய பேர் சடனா பிளான் பண்றவங்க அதிகமா இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டுக்கும் ஆப்ஷன் இல்லையே, நம்ம எப்படி தர்ஷன் போறது, ஸோ சேம் டேலே ரிட்டர்ன் வந்துட முடியுமா, தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும், என்ன டிக்கெட்ல போகலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். சடனா பிளான் பண்றவங்களுக்கு இல்ல ஒரு 2 days முன்னாடி ஒரு 1 week பிஃபோரா பிளான் பண்ணா கூட எப்படி பண்ணலாம் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த டிக்கெட்டுமே நம்ம புக் பண்ணல ஆன்லைன்ல அப்படின்னாலும் ஒரே நாள்ல தர்ஷன் பார்க்கறதுக்கு 3 வழிகள் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட்டா புரியும். உங்களோட பிளானிங்கை நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல 2 வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ எந்த டிக்கெட்டுமே இல்லாம நம்ம ஒரே நாள்ல எப்படி தர்ஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தரிசன டைப்ல பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ லேட்டஸ்டா என்ன விஷயத்த ஃபாலோ பண்றாங்க, என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றத இதுல ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது இப்போ நீங்க இந்த தர்ஷன் ஆப்ஷன்ல 3ல எதை சூஸ் பண்ணாலுமே நீங்க வீட்டுல இருந்து போகும்போது கண்டிப்பா 12 வயசுக்கு மேல உங்களோட குழந்தைங்க இருக்காங்க, இல்ல நீங்க 12 வயசுக்கு மேல உள்ளவங்களை கூட்டு போறீங்கன்னா 12 வயசுக்கு தேவையில்லை, 13 வயசுல இருந்து நீங்க கண்டிப்பா ஆதார் கார்டை எடுத்துக்கோங்க. 12 வயசா இருந்தாலும் ஆதார் கார்டு வச்சுக்கோங்க, ஏஜ் ப்ரூஃப்காக கேட்பாங்க. ஸோ அதனால வீட்டுல இருந்து போகும்போது எல்லாத்தோட ஆதார் கார்டையும் கண்டிப்பா எடுத்து மறக்காம வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது என்னென்ன வழிகள் இருக்கு, அந்தந்த வழிகள்ல எப்படி டிக்கெட் கொடுப்பாங்க, அதை பத்தி 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும், திருமலையில நடைபாதையில போற பக்தர்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து திவ்ய தரிசனம் அப்படின்ற ஒரு டிக்கெட் இருந்துச்சு. அதை ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்ததும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணாங்க. என்னன்னா சிறுத்தை நடமாட்டனால ஒரு குழந்தை தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா பக்தர்களோட பாதுகாப்பு கருதி அதை திவ்ய தரிசனம் இல்ல எல்லாமே SST டோக்கன் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணாங்க. இப்ப புதிய ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா புதிய EO திருமலையில பதவியேற்றதுக்கு அப்புறம் ஸ்ரீவாரிமெட்டுல மட்டும் இப்போதைக்கு நடைபாதை தரிசன டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அலிப்பிரி நடைபாதை வழியா தான் போறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அங்க எதுவும் டோக்கன் கொடுக்கறது இல்லையா அப்படின்னா இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை ஏன் நான் ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லிடுறேன்னா ஒரு சிலர் கமெண்ட்லயே கேட்பீங்க. அதனாலதான் இப்போதைக்கு ஸ்ரீவாரிமெட்டுல மட்டும்தான் நடைபாதை டோக்கன் கொடுக்குறாங்க. விரைவில் அலிப்பிரி நடைபாதையில கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீசெண்டா திருமலை தேவஸ்தானத்தோட EO அங்க இருக்க கவுண்டர்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு இருந்த இடங்கள்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டு டோக்கன் கொடுக்கலான்றத பிளான் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணா இமீடியட்டா சேனல்ல வீடியோ வரும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நீங்க இமேஜ்ல பாக்குற மாதிரி 1, 2, 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் இமேஜ்ல இருக்க மாதிரி நான் ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்றேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இலவச தரிசன டோக்கன், இதை SST அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்றாங்க. ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஸ்லாட்டட் சர்வ தரிசன டோக்கன். இது SST டோக்கன். இந்த டோக்கன் கீழ் திருப்பதியில 3 இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடம் நீங்க ட்ரெயின்ல போறவங்களா இருந்தா உங்களுக்கு ட்ரெயினுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட நியர்பை இருக்கிறது விஷ்ணு நிவாசம். இங்க ஆஃப்லைன்ல நம்ம ரூம்ஸும் புக் பண்ணிக்கலாம், லாக்கர்ஸ் கூட இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். விஷ்ணு நிவாசத்துல நமக்கு SST டோக்கன் கொடுக்குறாங்க. இது ட்ரெயின்ல போறவங்களுக்கு பக்கத்துல இருக்கும். இதுவே நாங்க பஸ்ல தாங்க போறோம் அப்படின்னா நீங்க மெயின் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்றீங்கன்னா அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பக்கத்துல இருக்கிறது ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ். ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இது 2வது இடம். 3வது இடம் எது அப்படின்னா அலிப்பிரி நடைபாதை இருக்கு இல்லையா, ஸோ அந்த பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். ஸோ உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கு, எங்க போய் டோக்கன் வாங்கலான்றதை டிசைட் பண்ணிக்கிங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் வாங்குறதுக்கு 12 வயசுக்கு மேல இருக்க எல்லாருமே உங்க ஃபேமிலியில எல்லாரும் லைன்ல நின்று போட்டோ எடுத்து தான் நம்ம டோக்கன் வாங்கணும். உங்களோட போட்டோ அந்த டோக்கன்ல பிரிண்ட் ஆகி வரும். ஆதார் கார்டு கம்பல்சரி. ஸோ ஆதாரை வச்சுக்கிட்டு லைன்ல நின்னோம் அப்படின்னா அந்த கவுண்டர்ல நம்ம ஆதாரை கொடுத்துட்டு நம்மள ஒரு போட்டோ எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க. அதுல என்ன டேட்டு என்ன டைம்க்கு தர்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் SST டோக்கன். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், என்ன டைம்ல இருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோல ஒரு டைம் நம்ம சொல்லியிருப்போம். இப்ப ரீசெண்ட் டேஸ்ல என்ன டைம்ல கொடுக்குறாங்க அப்படின்னா விடிய காலையில 2 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
அதனால இந்த கவுண்டர்ஸ்ல நைட்டு ஒரு 11-12 மணிக்கு மேலேயே அங்க போற அந்த கவுண்டருக்கான லைன்ல எல்லாரும் நிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நின்று அங்கேயே உட்காந்துருவாங்க. காலையில டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதும் லைன்ல மூவ் ஆகி போயிட்டு டோக்கன் வாங்கணும். அதனால ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க, விடிய காலையில 2 மணிக்கு. ஸோ நீங்க மிட் நைட் ரீச் ஆகுனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட். இதுதான் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம். எவ்வளவு நேரம் வரைக்கும் கொடுப்பாங்க? ஸோ 4 மணி வரைக்கும் கொடுப்பாங்களா, இல்ல அடுத்த நாள் காலையில 7-8 மணிக்கெல்லாம் இருக்குமா அப்படின்னா, டோக்கன்ஸ் வாங்கக்கூடிய பக்தர்கள் பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேஸ். அதனால வர வர கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டோக்கன் முடிஞ்சுச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் திரும்பியும் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, எஸ்எஸ்டி டோக்கனா 3 கவுண்டரையும் சேர்த்து ஒரு 10,000 to 15,000 அப்படின்ற டோக்கன் கணக்குல கொடுப்பாங்க. வீக்கெண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல வந்து சேம் டேக்கான ஸ்லாட்டும் அடுத்த நாள் காலைக்கான ஸ்லாட்டும் கொடுப்பாங்க. வியாழக்கிழமை வந்து நேத்திர தரிசனம். ஸோ வியாழக்கிழமைகள் எப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலைக்கான ஸ்லாட்டும் வந்து இருக்காது, அன்னைக்கான டிக்கெட் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அந்த வீக் டேஸ்ல எந்த நாள்ல வந்து டோக்கன் தீரும்னா, வியாழக்கிழமையில வீக் டேஸ்ல தீந்துரும். சனி ஞாயிறு வீக்கெண்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு டோக்கன் ரொம்ப கம்ப்ளீட்டா ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். அதனால நைட் டைம்ல இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில கொடுக்குற நடைபாதை தரிசன டிக்கெட். ஸோ இந்த எஸ்எஸ்டி டோக்கனுக்கும் நடைபாதை டோக்கனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, எஸ்எஸ்டி வாங்கிட்டு நீங்க பஸ்ல போகலாம், ஓன் வெஹிக்கிள்ல போகலாம், நடந்து கூட போகலாம், அது உங்க விஷயம். எப்படி போனாலும் தர்ஷனுக்கு அலௌடு. இதே ஸ்ரீவாரிமெட்டில் நீங்க போய் டோக்கன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நீங்க நடந்து தான் போகணும். 1200வது படியில போயிட்டு உங்களோட டோக்கன் அங்க கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் தர்ஷன் கியூலே உங்களை ஸ்கேன் பண்ணி அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ். அதுக்கு அடுத்து ஸ்ரீவாரிமெட்டில் டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ற டைம் காலையில 6 மணி. கீழே என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கான கவுண்டர் இருக்கு, அங்கேயே டோக்கன் வாங்கிட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து படியில தான் வந்து இருந்தது கவுண்டர், இப்போ முன்னாடியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அங்கேயே லைன்ல நின்று டோக்கனை வாங்கிட்டு நடந்து போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தர்ஷன் போகணும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். இந்த எஸ்எஸ்டி டோக்கன் அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டில் கொடுக்குற டோக்கன் ரெண்டுக்குமே ஆதார் கார்டு கம்பல்சரி, எல்லாமே லைன்ல நின்று தான் வாங்கணும். அடுத்த முக்கியமான ரெண்டுக்கான ரூல்ஸ், ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்த்துட்டோம்னா திரும்ப இதே டோக்கன் வாங்கி தர்ஷன் பார்க்கறதுக்கு 30 நாள் டைம் கேப் ஆகும். ஸோ 30 நாள் கழிச்சு தான் திரும்பியும் போயிட்டு டோக்கன் வந்து வாங்க முடியும். இந்த டோக்கன் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3000 இருந்து ஒரு 5000 டோக்கனுக்குள்ள ஆவரேஜா கொடுப்பாங்க. இதுலயும் சனி ஞாயிறு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாட்கள்ல அடுத்த நாளுக்கான ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டுமே ஆட் பண்ணுவாங்க. சனி ஞாயிறெல்லாம் ஸ்ரீவாரிமெட்டில் க்ரௌடு ரொம்ப ஹெவியா இருக்கும். அதனால நீங்க வந்து நியர்பைல எந்த கவுண்டர் இருக்கோ அங்க டோக்கனை வாங்கிட்டு நடந்து போற வேண்டுதல் இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்க நடந்து போகலாம். இப்ப நான் சொன்ன ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ டிக்கெட், எந்த காசும் நீங்க பே பண்ண தேவையில்லை. ஃப்ரீயா உங்களோட ஆதார் கார்டை கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம். அண்ட் இதோட ஸ்டேட்டஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எஸ்எஸ்டி டோக்கனுக்கு திருமலா.org அப்படின்ற வெப்சைட்லயே டோக்கன் அவைலபிலிட்டி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் டிடிடியோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இப்போ ரீசெண்டா வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளவு டோக்கன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாமளுமே நமக்கு டோக்கனோட ஸ்டேட்டஸ் கிடைச்சிச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல வந்து ஷேர் பண்ணுவோம். தேவைப்பட்டா ஃபாலோ பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் என்ட்ரி பாயிண்ட் தான், ஏடிஜி சர்க்கிள் தான். தரிசனத்துக்கான டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேசிக்கா ஒரு 3 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் ஆகலாம். வீக் டேஸா இருந்தா உங்களுக்கு இந்த டைம், ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டா இருந்தா 1 இருந்து 2 மணி நேரமும். சனி ஞாயிறு இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸா இருக்கு, கண்டினியூவா லீவ் வருது அப்படின்னா ஒரு மினிமமா 4 இருந்து ஒரு 6 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகலாம். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு தர்ஷன் டைம் வந்து இருக்கும். இது ரெண்டுமே இலவச டிக்கெட் கிடைக்கக்கூடிய சான்சஸ். அடுத்தது இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷனும் இருக்கு. நான் இப்போ இங்க சொல்லியிருக்க 3 ஆப்ஷனுமே எல்லாராலையும் வாங்கக்கூடிய டிக்கெட்டு தான். ஸ்பெசிஃபிக்கா இந்த கேட்டகரியில தான் இருக்கணும்ன்ற எந்த ரூல்ஸும் கிடையாது. அதனாலதான் இந்த 3 விஷயத்த கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலிப்பிரி நடைபாதை கிட்ட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் அப்படிங்கிறது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது தினமுமே நடக்குது. இதோட டிக்கெட் ஆன்லைன்லயும் ஓப்பன் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி. இப்போ செப்டம்பர் மாசம் வந்து இதுக்கான புக்கிங்ஸ் வந்து இந்த ஆகஸ்ட் மாசம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அக்டோபர்ல வேணும்னா நமக்கு அடுத்த மாசம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மாசம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்றாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு தெரியல, டிக்கெட் கிடைக்கலன்னா டெய்லியுமே ஆஃப்லைன்ல கிடைக்குது. ஸோ இது வந்து 300 ரூபா தர்ஷன் டிக்கெட் ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில வந்து ஒரு 5 மணில இருந்து ஒரு 7 மணிக்குள்ளார அந்த ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நம்ம வெயிட் பண்ணணும். இதுக்குன்னு தனியா புக்கிங் கவுண்டர் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல போய் நம்ம வெயிட் பண்ணோம்னா நமக்கு முன்னாடி அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த ஹோமம் நடக்கிற உள்ள என்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் டோக்கன் கொடுத்து நம்மளை உள்ள விடுவாங்க. ஸோ அதனால 7 மணி போல டோக்கன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வெயிட் பண்றது ஒரு 5 மணிலேருந்து கூட வெயிட் பண்ணலாம்.
இதுக்கும் உங்களுக்கு ஆதார் கார்டு வேணும். ஆவரேஜா ஒரு நாளைக்கு 50ல இருந்து ஒரு 100 டிக்கெட்ஸ்க்குள்ள கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மெத்தட்ல தான் கொடுப்பாங்க. அதனால நீங்க முன்னாடியே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா, ஹோமத்துக்கு 1000 ரூபாயை கீழே நீங்க ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல பே பண்ணி அதுக்கான ஸ்லிப்பு நீங்க வாங்கிக்கணும். ஸோ உங்களோட ஆதார் கார்டு ஒரிஜினலும் வச்சுக்கோங்க, பிளஸ் ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல அந்த ஸ்லிப்பை பின் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாய் பே பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் நடக்கிற ஹோமத்தை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு அந்த டிக்கெட்ல நீங்க சிக்னேச்சர் வாங்கிட்டு திருமலைக்கு போனீங்கன்னா மத்தியானம் 3 மணிக்கு ஏடிசி சர்க்கிள் 300 ரூபா தர்ஷன் கியூ வழியா நீங்க போகணும். அங்க போயிட்டு அந்த கவுண்டர்ல நம்ம 600 ரூபா பே பண்ணோம்னா 2 பேரும் 300 ரூபா தர்ஷன்ல நம்ம சாமி பார்க்கலாம். இது 2 மேலா இருக்கலாம், 2 ஃபீமேலா இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம போகலாம், கப்பலா இருக்கணுன்றது இல்லை. அதனால வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த டிக்கெட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆளுக்கு 800 ரூபாய் வரும். 2 பேத்துக்கும் சேர்த்து 1600 ரூபா நம்ம பண்ணோம்னா 300 ரூபா தர்ஷன் கியூல போயிட்டு இந்த தரிசனம் நம்ம சேம் டேலே பார்த்துக்கலாம். ஸோ காலையில போறோம், போயிட்டு டோக்கனை வாங்குறோம், டிக்கெட் வாங்கிட்டு ஹோமத்தை அட்டன் பண்ணிட்டு அதை முடிச்சதுக்கு அப்புறம் திருமலைக்கு போறோம். திருமலையில வந்து 300 ரூபா தர்ஷன் கியூல ஜாயின் பண்ணி சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வரோம். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா, நம்ம ஹோமம் அட்டன் பண்றோம் இல்லையா, ஸோ அதுல வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு அங்க போயிடும். காலையில போய் வெயிட் பண்றது. இதே தர்ஷன் அப்படின்றது 300 ரூபா தர்ஷன் கியூன்றதுனால நமக்கு மினிமமா ஒரு 2ல இருந்து 4 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். சில வேளை நமக்கு கொஞ்சம் க்ரௌட் இருக்கு அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துல நம்ம சாமி பார்த்துட்டு வந்துடலாம். என்ன நமக்கு எஸ்எஸ்டி டோக்கன்னா மிட் நைட்டே போயிட்டு வெயிட் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க காலையில கூட வந்து ஒரு 4-5 மணினா கூட அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணிட்டு நீங்க காலையில டோக்கன் கொடுக்கும்போது வாங்கிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே இருக்கு. எந்த டிக்கெட்டுமே நான் புக் பண்ணல, ஸோ என்கிட்ட எந்த டிக்கெட்டும் இல்லை, ஆனா தர்ஷன் பிளான் இருக்கு, கையில குழந்தை இருக்கு, ஸோ இந்த மாதிரி சிரமப்பட்டு தர்ஷன் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல போகக்கூடியவங்க இதுல எது சூட்டபிளோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நடந்து போக முடியும்னா ஸ்ரீவாரி மெட்டு போங்க, இல்லைன்னா மற்ற 2 ஆப்ஷன் ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இல்லாம நமக்கு நேரடி சர்வ தரிசனமும் டெய்லியுமே இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம எந்த டிக்கெட் வாங்கணும், இந்த டைம்குள்ள போகணும், லைன்ல நிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஆனா அதுல இருக்கக்கூடிய சிரமம் என்ன அப்படின்னா, இப்போ வீக் டேஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஆவரேஜா ஒரு 8ல இருந்து 10 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். வீக் டேஸ்ல நார்மலா இருக்கு அப்படின்னா. இதுவே வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த மாதிரி க்ரௌட் இன்க்ரீஸ் ஆனாலோ வியாழக்கிழமைகளை போறீங்கன்னா மினிமமா நம்ம வந்து ஒரு 12 to 15 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஹோல் டே வந்து அங்க ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் வெயிட்டிங் டைம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். பொறுமையா உங்களால வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தா நீங்க ட்ரை பண்ணலாம். இது 4வது ஆப்ஷனா வச்சுக்கோங்க. இந்த 3 ஆப்ஷன்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே லேட்டஸ்டா இருக்கக்கூடிய அப்டேட் தாங்க. நீங்க இன்னும் இன்ஸ்டாகிராம்ல போயிட்டு டிடிடியோட அஃபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுல வந்து டெய்லியும் எஸ்எஸ்டி டோக்கன்ல இருந்து ஆஃப்லைன் ரூம்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க வந்து அவைலபிலிட்டி அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல நான் ஏதாவது இன்ஃபர்மேஷனை மிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நீங்க இதுல ஏதாவது தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோக்கு கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போது இன்னும் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். நன்றி.